பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சோஷியல் மீடியாவை தொறந்தாலே பெரிய ரணகளமா போயிட்டு இருக்கு. கன்டென்ட் வந்தா ஒட்டுமொத்தமா வருது. இல்லன்னா வரவே மாட்டாங்குது. ராணுவுக்கு இன்ஜூரியா இருக்கட்டும், அர்ச்சனா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தி வெளிய வந்து சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி ஒட்டுமொத்தமா கன்டென்ட் குடுத்தீங்கன்னா அங்க என்னங்க பண்றது? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. நெறைய ரோஸ்ட் இருக்கு. நெறைய ட்ரூத் இருக்கு. உள்ள வந்து எல்லாம் கிளியரா பாருங்க. நீங்களே டைட்டில் பார்த்து முடிவு எடுத்துறாதீங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ்க்கு, டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்றா போயிடலாம். ராணுவ விஷயத்த நான் கடைசிக்கா வரேன். அதுக்கு முன்னாடி வந்து விஜே அர்ச்சனாவ பத்தி பேசி ஆகணும் இந்த இடத்துல. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்து உண்மையா, நேர்மையா விளையாண்டு ஜெயிச்சு கப்பு வாங்குன மாரி வெளிய பேசிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்ட்லேருந்து உள்ள வந்து அவங்க கப்புச்சதுக்கு காரணமே பிரதீப் ஆண்டனிங்கிற பேரை வந்து ஒரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து விமன் கார்டை யூஸ் பண்ணி தப்பா யூஸ் பண்ணி வெளிய அனுப்புனதால ஒரு இடத்துல நீங்க பிரதீப்க்கு சப்போர்ட்டா பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க கேம் பேக்கு பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து உங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. நீங்க ஒண்ணும் பெருசா புரட்சிலாம் பண்ணல. அதனால தெளிவு பண்ணிக்க விரும்புறேன் நானீங்க. ஏன்னா நம்ம சீசன் 7ல அவங்களுக்கு சப்போர்ட்டா நெறைய வீடியோ போட்டிருந்தோம். நெறைய பேர் நீங்க அர்ச்சனா பிஆர்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல அருண் பிரசாத் பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க வந்து ட்வீட் போட மாட்டாங்களாம். அருண் பிரசாத் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து இவங்க வீடியோ போட மாட்டாங்களாம். அருண் பிரசாத்த விஜய் சேதுபதி கார்னர் பண்ணிட்டாராம். எது? லேபர்ன்னு சொன்ன வார்த்தையில எந்த தப்பும் கிடையாதாம். என் ஃபேமிலி இருக்கணும் நான் எப்படி லேபர்ன்னு சொல்லுவேன்னு நீங்களே கேட்குறீங்க. விஜய் அர்ச்சனா உங்களுடைய மனப்பான்மையே தெரியுது எவ்வளோ கீழ்த்தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லேபர்னு வார்த்தை தப்பு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்க தான் விஜய் சேதுபதி 40 நிமிஷமா பேசினாரு. அதையே திரும்பி எடுத்துட்டு வந்து நீங்க உருட்டுற பார்த்தீங்களா? அப்பா என்ன மாரி உருட்டு உருட்டுறீங்க. உங்க உருட்டுக்கெல்லாம் வந்து அண்டா இல்ல. பெரிய சைஸ் அண்டா எங்கேயா இருந்து புடிச்சு கொண்டு வந்து குடுக்கணும். பிஆர் ஒர்க் பயங்கர பீக்கா போயிட்டு இருக்கு. உங்க உங்க அதாவது நீங்க அப்படியே விட்டிருந்தா கூட அந்த இது முடிஞ்சிருக்கும். நீங்க ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் குடுத்து அது கீழ கமெண்ட்ல வந்து கரிச்சு திட்டும்போதெல்லாம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு வயித்தெரிஞ்சா நாங்க எதுவும் பண்ண முடியாது. இப்ப சொல்லி எழுதி வச்சுக்கங்க. அருண் பிரசாத்லாம் டாப் 5லாம் கனவுல நெனச்சு பார்க்காதீங்க. டவுன்ஃபால் ஆல்ரெடி ஆயிடுச்சு. நீங்க போட்ட வீடியோல இன்னும் அது கிழின்னு கிழிஞ்சிட்டு இருக்கு. அதான் ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, 70 நாள் உள்ள இருந்து பயங்கரமா கேம் விளையாண்டாங்க. பிக் பாஸ்னா இப்படி தான்டா இருக்கணும். பிக் பாஸ்ல இப்படி தான்டா கன்டென்ட் குடுக்கணும். அப்படின்லாம் உள்ள பேசிட்டு இருந்தவங்க வெளிய வந்து, சௌந்தர்யா பத்தி நான் பேச விரும்பல. அவங்க பிஆர் வச்சிருக்காங்க. நான் வந்து அவங்கள போட்டியாளரவே மதிக்கல அப்படிங்கிறாங்க. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் இல்லன்னா வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு டயலாக் இருக்கும். இந்த வாயினாலலாம் அவங்களாம் பிழைப்பே நடத்த முடியாதுங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா உள்ள இருந்த 70 நாளும் நீங்க எந்த வேலையும் செய்யல. எந்த கன்டென்ட்டும் குடுக்கல. நீங்க முதல்ல பிஆர் வச்சு தானே உள்ள போனீங்க. பிஆர் இல்லாத கண்டஸ்டன்ட் இந்த சீசன் 8ல யார் இருக்கா? யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தா, உண்மையாகவே மனசாட்சி இருந்தா, உண்மையாகவே திராணி இருந்தா சொல்ல முடியுமா? ஏன்னா ஆர்ஜே ஆனந்தியோடைய இன்ஸ்டா அக்கவுண்ட், ஆர்ஜே ஆனந்தியோட ஃபேன்ஸ் கிளப், ஆர்ஜே ஆனந்தி ஆர்மி அப்படின்னு நெறைய உங்களுக்காக ஓட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் பிஆர் தான் வச்சிருந்தீங்க. ஆனா என்ன பண்றது அந்த பிஆருக்கு வேலைலாம் பண்ணிட்டீங்க. நீங்க உள்ள ஏதாவது கன்டென்ட் குடுத்தீங்கன்னா பெரிய பிஆருக்கு வேலை இருக்கும். நீங்க கன்டென்ட்டும் குடுக்குறதில்ல. நீங்க எதுவும் பண்றதில்ல. சும்மா வெட்டியா உள்ள உட்கார்ந்து மத்தவங்க மண்டைய கழுவிட்டு இருந்தீங்க. இப்ப வெளிய வந்து ஐயோ! இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா சௌந்தர்யாக்கு அப்படின்னு இந்த வயித்தெரிச்சல் தாங்க முடியாம, இந்த வயித்தெரிச்சல்ல நீங்க யாருக்கோ உட்கார்ந்து பிஆர் வேல பார்க்குறீங்க. அது நல்லா தெரியுது. பார்த்து வெளிய தெரியுது. நீங்க வந்து வயித்தெரிச்சல் நெறைய தண்ணி ஊத்தி குடிச்சு அணைச்சுக்கங்க. இதான் சொல்ல முடியும் ஆர்ஜே ஆனந்தி பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. பின் குறிப்பு ஆர்ஜே ஆனந்தி இந்த பிக் பாஸ் 8ல வந்து நெறைய ஃபோட்டோ தேடிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போடலாம் அப்படின்னு. எங்க ஏதாவது கன்டென்ட் கிடைச்சா ஃபோட்டோ கிடைக்கும். அதுவும் கிடைக்கல, இதுவும் கிடைக்கல. நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். ராணுவ். ராணுவ பத்தி நான் எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த பிக் பாஸ் 8ல நெறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். ராணுவ் கேம் ஒழுங்கா விட மாட்றாரு. ராணுவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இம்மெச்சூர்டா இருக்காரு. நெறைய விஷயங்கள வந்து ப்ளே பண்றாரு. நெறைய திட்டியிருக்கேன் ராணுவ. ஆனா, இந்த இன்ஜுரி விஷயம் வந்து காலையிலேருந்து ப்ரோமோ வந்ததுலேருந்தும் சரி, நேத்துலேருந்து விஷயம் வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. ராணுவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஜெஃப்ரி தான் காரணம் அப்படிங்கிற மாரி. இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சௌந்தர்யா நெறைய பேரு வந்து பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்டா இப்படி திட்டுறாங்க? சௌந்தர்யாக்கு மட்டும் தான் பிஆர் இருக்காங்களா? இல்லையே எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் பிஆர் இருக்காங்க. ஆனா, அந்த தேவைக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நெனச்சு நான் லைவ் பார்க்கும்பொழுது எனக்கு கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுது. ராணுவ் எங்கேயுமே ஆக்ட் பண்ணல. ராணுவ் எங்கேயுமே நடிக்கல. அந்த கேம வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கேம ராணுவ சுத்தி தான் அந்த கேமே இருந்துச்சு. அந்த கன்வேயர் பெல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் பிளேயரா எல்லாருமே யார பார்த்து பயந்தாங்கன்னா, ராணுவ பார்த்து தான் பயந்தாங்க. ஆனா ஈஸியா வந்து பிசிக்கல் டாஸ்க்ல வின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாரி. ஸோ அதனாலேயே முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக், ராணுவ் இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் இருந்தும், இவங்க 4 பேத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு 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 கூட்டமே இருந்தது நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்சது. ராணுவ மட்டும் டார்கெட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் அந்த கன்வேயர் பெல்ட்குள்ள போயிட்டு
அந்த கோட்டை தாண்டி யாரும் போய் அந்த கல் எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த கோட்டுக்குள்ளே தான் எல்லாருமே நின்று கல் எடுத்தாங்க. கல் எடுத்தவங்க எல்லாருமே அங்கே நின்று தான் எடுத்தாங்க. இது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ராணுவம் மட்டும் தான் அக்ரெசிவாக கேம் விளாட்றாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் பண்ணாங்க ஆரம்பத்திலே. யார்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய அருண் பிரசாத், விஜய் விஷால், ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா, ஜாக்லின், ரஞ்சித் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கேம் என்ன ப்ளே பண்ணுறாங்க, ரயான் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, ராணுவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரெசிவாக கேம் விளையாடுறாங்க அப்படின்னு. ராணுவம் அக்ரெசிவாக கேம் விளையாடலை. அக்ரெசிவாக கேமை ஸ்டார்ட் பண்ணது ஜெஃப்ரியும் விஷாலு இவங்க தான் அக்ரெசிவான கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராணுவ கவுண்டர் அட்டாக் தான் கொடுத்தாரு தவிர ராணுவ போய் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எங்கேயும். இதை வந்து அருண் பிரசாத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அர்ச்சனா போட்டிருந்தாங்க மை மேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அருண் பிரசாத் தான். ராணுவ கையை போய் லாக் பண்ணது 3 பேர் லாக் பண்ணுறாங்க. லெஃப்ட் கையை லெஃப்ட் கையை வந்து அருண் பிரசாத், ரைட்டு கையை வந்து விஷாலு, சென்ட்ரா வந்து ஜெஃப்ரி. ஸோ லாக் பண்ணும்பொழுது அங்கே அக்ரெசிவான கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடிக்க வரான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அருண் பிரசாத். டப்பா அடிக்கிற அருண் பிரசாத்துக்கு அவன் அப்போ நீங்கள் போய் மற்றவங்களை அட்டாக் பண்ணலாம், மற்றவங்க அட்டாக் பண்ண வந்தால் அடிக்க வரான்னு சொல்லி அப்படி திருப்பி விட்டுறது எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மெயின் கல்பிரிட்டே யாருன்னா அருண் தான். அருண் மெயின் கல்பிரிட்டு. இதை குறும்படம் போட்டாலும் நல்லா தெரியும். அருணால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அருண் தான் முழுக்க எல்லாத்துக்கும் காரணம். இங்கே எல்லாருமே வந்து சௌந்தர்யா மேலே ஏன் தப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். நான் ஜெஃப்ரிக்கு வந்து அந்த பொம்மை டாஸ்க்லேயே அவர் ஒரு கிக் பண்ணாருந்தீங்களா, அந்த இடத்துலயே அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். வார்னிங் வாயால் மட்டும் கொடுக்காம ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போய் நினைஞ்சிருக்காரு. ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, நான் கையவே வைக்கல, நான் இப்படி தான் தள்ளினேன், அவன் போய் அந்த இடத்துல பல்ட் அடிச்சு விழுறான், அவன் நடிக்கிறான், அவன் போகிறான் வரான்னு. ஒருத்தவங்க அடிபட்டிருக்கு, இன்ஜுரி இருக்குது, பெயின் இருக்குது, டாக்டர் பார்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்னும் என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ளாரியே உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்களா? சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, அவன் நடிக்கிறான், அது நடந்திருக்காது, அவன் ஆக்ட் பண்ணுறான், நீங்கள் எது வேணா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் நடிக்கலையா? அப்போது நீங்கள் உள்ள வந்து என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நாளாக? இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் கேரக்டரா? நீங்கள் கொடுக்குற ஆக்டிங் நல்லா தெரியும், அது உங்களோட ஆக்டிங்கு. அப்போது ஒருத்தவன் பெயினில் எப்படி ஆக்ட் பண்ணுவான், ஒருத்தவன் வழியில் எப்படி ஆக்ட் பண்ணுவான், அந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள் உட்காந்து வந்து இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துருச்சு. சௌந்தர்யா டவுன்ஃபால் ஸ்டார்டட். இதில் ஜெஃப்ரி வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு வந்து எந்த இடத்துல எப்படி நாக் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி கிக் பண்ணணும், எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்கவே மாட்டார். அவர் தெரியாமல் பண்ணுறேன்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராணாவோட இன்ஜுரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆக்சிடென்ட் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் எதுவுமே முடிவு பண்ணிக்காமல் டக்குன்னு ஒருத்தவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சேஃப் கார்டு தூக்கிட்டு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அது எந்த விதத்தில் அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் வந்து கரெக்டான ஐடியாவாக இருக்கும்? அது அவர் கரெக்டாக புஷ் பண்ணுறாரு, அவர் கையில் அடிபடுது, பெயினில் துள்ளுறாரு, டாக்டர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சேஃப் கார்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அது வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா குறும்படம் போட்டு பார்த்தாங்கன்னா ஜெஃப்ரியோட இன்டென்ஷன் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி மேலே டவுட் நிறையாவே இருக்குது. ஏன்னா ஜெஃப்ரி எப்போவுமே ஃபிசிக்கல் டாஸ்கில் அக்ரெசிவாக விளையாடுறாரு, பிளானோட விளையாடுறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபுட்பால் பிளேயர்னால் சுற்றி 10 பேர் நிற்பாங்க, அவங்கள வந்து அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு எப்படி போகணுங்கிற விஷயம் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அதை வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஜெஃப்ரி மேலே கண்டிப்பாக இங்கே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ரெட் கார்டு கொடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இதை வந்து தீர விசாரிக்கணும். விசாரித்து நீங்கள் வாய் மொழியில் வார்னிங் கொடுக்குறத விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ராணுவ வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் இந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி வந்து கேட்கும்போதே இல்லைடா அடிபட்டுச்சுடா, இங்கே இப்படி இருக்கடா அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறார். நம்மளை தள்ளி விட்டான், அதனால தான் நம்ம கை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கோவம் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். நான் ராணுவ இது வரைக்கும் பாராட்டுறதே இல்லை. ஏன்னா வந்து ராணுவ வெளியில் பிஆர் எல்லாமே ஓகே. ஆனால் உண்மையாக ஒரு கேமர் இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் இருக்கணும். கேம் அடுத்த லெவல் கொண்டு போகணும், கேமை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டீம் என்ன முடிவு பண்ணுறாங்க, அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வெல் டிசர்வ் ராணுவ் டு டாப் 5. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ராணுவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் நான் இன்னிலிருந்து. அவர் கேம் எப்படி இருக்கோ இல்லையோன்னு தெரிஞ்சு. பிளேயர்ஸ்க்கும் பிஆர் இருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடி, அஃபிஷியல் ட்விட்டர் ஐடி, அஃபிஷியல் ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே அவங்க வேற ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ண கொடுத்துட்டு ஓட் ஃபார் ராணவ், ஓட் ஃபார் ரயான், ஓட் ஃபார் ஆர்ஜே ஆனந்தி, ஓட் ஃபார் சாச்சனா, ஓட் ஃபார் முத்துக்குமரன் அப்படின்னு
எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமான பேர் அவங்களுடைய அமௌண்ட் பே பண்ண தெரியும் அதிகமா அவங்க வந்து பிஆர் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து கம்மியா பிஆர் ஒர்க் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி என்னதான் பிஆர் ஒர்க் பண்ணாலும், அந்த பிஆருக்கு குடுக்குற கன்டென்ட் குடுக்குற அளவுக்காவது உள்ள நம்ம கேம் விளையாண்டுருக்கணுமா இல்லையா? அந்த அளவுக்கு கேம விளையாண்டா மட்டும் தான் பிஆருக்கே வேலை இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த பிஆருக்கே வேலை இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க முதல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நீங்க பாட்டுக்கு வந்து வெளிய வந்துட்டு நம்ம எவிக்ட் ஆயி வெளிய வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி வன்மமா பேசாதீங்க. உங்களால கன்டென்ட் குடுக்க முடியல, உங்களால ஒழுங்கா கேம் ஆட முடியல, இந்த கேம் ஆட முடியல, உங்களால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து எவாலிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள 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 நினைச்சு வயித்தெரிச்சல் படாதீங்க. உங்க வயித்தெரிச்சல் அப்பட்டமா வெளிய தெரியுது. இந்த ராணுவோட விஷயத்துல முத்துக்குமரனும், மஞ்சரி, தீபக் இவங்கள தாண்டி ராணுவுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு இந்த 4 பேத்த தாண்டி ஒட்டுமொத்த அந்த பிக் பாஸ் வீடே வந்து பார்த்தீங்கன்னா காரணம். அவங்க தான் அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பின்வரும் நாட்கள்ல என்ன முடிவு எடுக்குறாங்க? கேம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு அடுத்த டாஸ்க் என்ன வைக்க போறாங்க? இல்ல ராணுவுக்கு வந்து மெடிக்கல் காரணம் காட்டி பாதியிலே வெளிய அனுப்ப போறாங்களா? இல்ல வந்து அவருக்கு ஏத்த மாரி கேம் மாத்த போறாங்களா? இல்ல வந்து இங்க கண்டுபிடிச்சு ரெட் கார்டு குடுப்பாங்களா? இது என்ன நடக்கும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்டேட்ட ஜென்யூனா, ஹானஸ்ட்டா வைக்க நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்க விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.